ஒரு செயலை செய்ய வேண்டும், ஒரு வேலையை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய காலம் வர வேண்டும். அந்த காலத்தே செயலை செய்வோம் என்று சொன்னால் நன்கு சிறப்பாக முடியக்கூடியதாக இருக்கும். நம்ம பெரியவர்களை பார்க்கின்றோம், அவர்கள் அடக்கமாக இருப்பார்கள், எதுவும் சொல்ல மாட்டாங்க. வருவார்கள், அப்படியே ஒரு இடமாக பார்த்து கொண்டு செல்வார்கள், பார்த்துவிட்டு அமைதியாக சென்று விடுவார்கள். யாராவது அருகில் வந்து, ஐயா நீங்கள் பார்த்தீங்களே, அம்மா இங்கே வந்துட்டு போனீங்களே, நீங்கள் என்னம்மா எதுவுமே சொல்லாமல் போயிட்டீங்க, ஐயா ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கய்யா என்று கேட்பார்கள். அந்த ஐயாவாக இருக்கட்டும் அல்லது அம்மாவாக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லைப்பா நீங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, பண்ணுங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிடுவார்கள். இதை சிலர் பார்ப்பார்கள், கவனிப்பார்கள். கவனித்தவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் இவங்க தான் இந்த இதுக்கே பொறுப்பாளி, ஆனால் பாருங்களேன் அவங்க மாட்டுக்கு வராங்க, அவங்க மாட்டுக்கு போகிறாங்க, ஆனால் இங்கே நடக்கிறது என்ன ஏதுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. கொஞ்சமாவது அவங்களுக்கு அறிவு இருந்தால் தானே கேட்பாங்க. சரி ஏதோ வச்சுட்டாங்க, நமக்கு பணம் வந்தால் போதும் அப்படின்னு மட்டும் இருக்கிறவங்க போல இருக்குது, அதனால தான் எதையுமே கண்டுக்கிறது கிடையாது என்று சொல்லுவார்கள். உண்மை அதுவாகுமா என்றால் கிடையாது. மிக சிறந்த அறிவாளிகள் அடக்கத்தோடு இருப்பார்கள். அப்படி அடக்கத்தோடு இருப்பதை பார்த்து நாம் அவர்களை தவறாக எடை போட்டுவிடக்கூடாது. மிகப்பெரிய பணக்காரர்களாக இருப்பார்கள். அந்த பணக்காரர்களை பார்க்கின்ற பொழுது மிக எளிமையாக வருவார்கள். ஆடம்பரம் என்பது அவர்களுடைய தோற்றத்திலேயே இருக்காது, அவ்வளவு எளிமையாக காணப்படுவார்கள். அதை பார்த்து மற்றவர்கள் எப்படி சொல்லுவார்கள், பாரு எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் அவங்க எவ்வளவு எளிமையாக போகிறார்கள் என்று சிலர் கூறுவார்கள். ஆனால் சிலர் எப்படி சொல்லுவார்கள் தெரியுமா, எவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம், இந்த ஆளுக்கு அதெல்லாம் அனுபவிக்கவே தெரியல என்று இகழ்ந்து பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். உண்மை என்ன, படித்த திறமைசாலிகள், மிகச்சிறந்த உழைத்து சம்பாதித்த உயர்ந்த பணக்காரர்கள் அல்லது உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் அடக்கத்தோடு அமைதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏற்ற வேலை என்று சொல்லப்படுகிறது வரும்பொழுது அவர்கள் தனது தனித்திறமையை, தனது முத்திரையை பதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களை பார்த்து நாம் என்ன செய்துவிடக்கூடாது தெரியுமா, இவர்கள் ஒன்றுக்கும் பயனற்றவர்கள், வீணானவர்கள், அறிவில்லாதவர்கள் என்று எடை போட்டுவிடக்கூடாது. இதை தமிழ் மூதாட்டி மிக அருமையாக சொல்லியிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது, அடக்கம் என்று சொல்லப்படக்கூடியவர்களிடத்திலே அவர்களை பார்த்து நாம் கடந்து போகவோ அல்லது இவர்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் என்று கருதிவிடக்கூடியவர்களாகவோ இருந்துவிடக்கூடாது. மாறாக மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு என்று அந்த பாடலிலே சொல்லியிருக்கின்றார். அதாவது மதுகு அருகில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆற்றிலே உட்கார்ந்து இருக்குமாம், அதாவது மதகு அருகிலே உட்கார்ந்து இருக்குமாம் கொக்கானது. அது என்ன செய்கின்றதாம், அந்த ஆறு ஓடிக்கொண்டிருப்பதிலே மீன்கள் பல ஓடிக்கொண்டே இருக்கும், கடந்து சென்று கொண்டே இருக்கும். தனக்கு என்று எந்த மீனை பிடிக்க வேண்டும் என்று காத்திருந்ததோ அந்த கொக்கானது மதகிலே அமர்ந்திருந்து
அந்த மீன் வந்தவுடன் அதை அப்படியே சென்று கொத்தி எடுத்துக்கொண்டு சென்று விடுமாம். காத்திருந்தது அல்லவா? அதை போன்றுதான் அந்த கொக்கு தனக்கு என்கின்ற மீன் வருகின்ற வரையில் காலம் அதுவரை காத்திருந்ததோ அதனை போன்றுதான் மிகச்சிறந்த அறிவாளிகள் இருப்பார்கள். தனது காலம் வந்தவுடன் அதை செய்து முடிப்பார்கள். வள்ளுவ பெருந்தகையும் கூட இதை எப்படி சொல்லுகின்றார் தெரியுமா? கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சித்த இடத்து என்று கூறியிருக்கின்றார். ஆக நாம் அந்த கொக்கினை போன்று காலம் வரும் வரை, தனக்கு என்று சொல்லப்படக்கூடியது வரும் வரை அது காலம் கருதி காத்திருக்கிறது அல்லவா? எது? கொக்கானது காத்திருக்கிறது அல்லவா? அதனை போன்று மிகச்சிறந்த அறிவாளியாக திகழ வேண்டும். மிகச்சிறந்த உயர்ந்த பதவியிலே நன்கு நம்மை விட்டு எடுபடாது இருக்க வேண்டும் என்று சொன்னால் காலம் வரும் வரை காத்திருந்து நமக்குரிய நேரம் வந்தவுடனே அதை எந்த காரணத்திற்காகவும் ஒதுக்கிவிடாமல் உடனடியாக செய்து முடிப்போம் என்று சொன்னால் சிறந்து விளங்குவோம் என்ற அடிப்படையிலே தான் பெரியவர்கள், அறிவுடையவர்கள் அடக்கத்தோடு காலம் வரும் வரை காத்திருந்தார்கள் என்பதை தெரிந்து நாமும் அவ்வழி நடப்போம் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.